ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜகல ஒரு பிரளயமே ஏற்பட்டு இருக்கு. தலைவர் மாற்றப்படுகிறார். அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா, தொடர் பேச்சுகளும், நியூஸுகளும், சமூக வலைதளங்களும் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கிற ஒரே விஷயம் இதுதான். தமிழக தலைவர் பாஜக அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்ற விஷயம் ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. இப்ப நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கூட அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க. ஆனா அண்ணாமலையை இந்த அளவுக்கு போக்கஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆனா மக்கள் மத்தியில ஒரு கருத்து இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவை அண்ணாமலை ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காருப்பா. அதனாலதான்ப்பா இந்த அளவுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்ற ஒரு செய்தி தொடர் கதையா இருந்திருக்கு. இன்றளவும் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாட்டுல எவ்வளவு விஷயங்களா நடக்குது. இப்போ ஒரு பக்கம் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீட் தேர்வு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஏன் புதுசா பாம்பன் பாலம் என்ன பண்ண போறாங்க 150 வருட பாம்பன் பாலத்துக்கு பதிலா புதிய பாம்பன் பாலம் என்ன பண்ண போறாங்க திறக்க போறதுக்காக நாளைக்கு பிரதமர் மோடி வருகிறார். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நியூஸ்கள் நிறைய இருக்கும் பொழுது குறிப்பா அண்ணாமலை நியூஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு தமிழ்நாட்டு பாஜக. அதனால தான் எல்லாரும் அவர் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் ஒரு கருத்தும் ஒரு தரப்பட்ட மக்கள் கிட்ட இருக்கதான் செய்து. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இங்க அண்ணாமலை என்ன செஞ்சார், ஏன் மாற்றப்படணும் அப்படின்றத தொடர்ச்சியா நம்ம பேசிதான் வந்திருக்கோம். அதிமுக சார்பா ஒரு கோரிக்கை வச்சுதான் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி நீங்க தலைவர் நீங்க மாத்தினாதான் நாங்க கூட்டணிக்கு வருவோம் அப்படின்ற ஒரு டிமாண்டை அமித்ஷா கிட்ட வச்சதுனால அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. உண்மையிலே பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில எல்லா சைடும் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு கதை சாத்தி இருக்காங்க. அதனாலதான் அண்ணாமலை இப்ப மாற்றப்படுகிறார். குறிப்பா திமுகவை எதிர்த்து இங்க அரசியல் செய்கிற பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பப்பு வேகல அப்படின்றதா. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா அண்ணாமலை மேல ஒரு ஹோப் இருந்தது. டெல்லி பாஜக தலைமை மேல ஒரு ஹோப் இருந்தது. பரவாயில்ல, அண்ணாமலை தமிழ்நாட்டுல திமுக அரசை எதிர்த்து ஒரு அரசியல் செய்யறாரு அப்படின்ற ஒரு ஹோப் இருந்து நிச்சயமா இவர் எதனா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவாரு. குறிப்பா நாடாளுமன்ற தேர்தலில் இவர் கொடுத்த வாக்குறுதிகள் மேலிடத்துல டெல்லி மேலிடத்துல இவர் கொடுத்த வாக்குறுதிகள் கண்டிப்பா 20 தொகுதியை நம்ம வின் பண்ணிடுவோம், ஒரு மெஜாரிட்டியை காண்பிப்போம், வாக்கு சதவீதத்தை ஏத்துவோம், திமுக அரசு என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாரு. ஏன் குறிப்பா பாத்தீங்கன்னா ஊழல் ஃபைல் எல்லாம் என்ன பண்ணாருன்னா ரிலீஸ் பண்ணாரு. நிறைய என்ன பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு, தமிழ்நாட்டுல பாஜகவை இவர் கொண்டு வந்துருவாரு, நமக்கு ஒரு கெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிட என்ன பண்ணிச்சு அண்ணாமலை நம்பி இருந்தது. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஹோப் எல்லாமே சரிஞ்சிருச்சு. அண்ணாமலை பவர் பியூஸ் புடுங்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல போனோம். ஸோ அதுல இருந்தே அவருக்கு பாத்தீங்கன்னா இறங்கு முகமா தான் இருந்தது. டெல்லிக்கு போகாம அதுவும் இல்லாம டெல்லியில இருந்து அவருக்கு வர செய்திகள் எல்லாம் ஒரு என்ன மாதிரி சொல்றது அவருக்கு விருப்பம் இல்லாத செய்திகளா வந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா லண்டனுக்கெல்லாம் அனுப்பி விட்டாங்க. இவர் அரசியல் படிப்பு படிக்கிறது மேலிடத்துல லண்டன்ல அப்பவே ஒரு தலைவரா மாற்றப்பட வேண்டிய விஷயமா இருந்தது. சரி வேண்டாம் இப்போ உடனே மாத்திரனா வேற மாதிரி நியூஸ் ப்ரொஜெக்ட் ஆயிரும், அதனால இவரை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தாங்க, ஏதோ போனா போது அப்படின்ற மாதிரி தான் வச்சு நின்றாங்க அப்படின்ற தகவல் நம்மளுக்கு வருது. ஆனா இப்ப 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல விட்டுடக்கூடாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விட்டுட்டோம், ஆனா 2026 எலெக்ஷன்ல விட்டுடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து. எப்படியாவது இங்க தமிழ்நாட்டுல இவங்க கால் ஊன்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அதிமுகவை அழைச்சாங்க. அதிமுகவை அழைச்சது எப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா வாங்க அப்படின்னு அழைக்கல. அவங்க மேல ஏகப்பட்ட அலிகேஷன், எல்லா ஃபைலும் அமித்ஷா டேபிள் மேல இருந்ததுனால அதை காட்டி என்ன பண்ணாங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன பண்ணாங்க பாஜக கூட கூட்டணி வைக்கணும், அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிமாண்ட் வச்சாங்க. ஆனா இங்கிருந்து எடப்பாடி தரப்புல இருந்து வைக்கப்பட்ட ஒரு சில டிமாண்டுகள் என்னன்னா, முதலாவது நாங்க கூட்டணி வரணும்னா இங்க இருக்கிற பாஜக தலைவர் மாற்றப்படும், குறிப்பா அண்ணாமலையை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொன்ன ஒரு டிமாண்ட் காரணத்துக்காகத்தான் இவங்க வச்சுதா அப்படின்ற ஒரு பேச்சுகளா இருக்கு. ஆனா டெல்லி மேலிடம் இதை என்ன பண்ணல, உங்களுக்காகலாம் மாத்தல, எங்களுக்கு அண்ணாமலை மேல ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்கு. ஏன் கட்சிக்காரங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சீனியர்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவர் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் மாத்துறோம் அப்படின்னு சொல்றதா மாத்துறாங்க. சரி இதெல்லாம் ஒரு புறம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜகவை
ஓரளவுக்கு எல்லா பட்டி தொட்டியங்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு சேர்த்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா பாஜக அப்படின்ற ஒரு கட்சி அண்ணாமலை எதனா ஒண்ணு பேசினாலும், எதனா ஒரு பொய்களை பேசினாலும், உண்மைக்கு மாறான பேசினாலும் டெய்லி வந்து என்ன பண்ணுவாரு, பிரஸ் முன்னாடி வந்து நின்றுவாரு. எதனா ஒண்ணு பேசி என்ன பண்ணுவாரு, ப்ரொஜெக்ட் பண்ணிவிடுவாரு. அப்படியே என்ன பண்ணாரு, பொய்களை சொல்லி 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 உண்மைக்கு மாறான சொல்லி 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 என்ன பண்ணாரு, பாஜக கட்சி ஓரளவுக்கு தெரிய வச்சுட்டாரு. ஸோ இவருனால இந்த ஒரு பிரோஜனம் இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் அவருக்கு இருக்கு. சரி, பாஜக தலைவரை மாற்றப்படுவீங்க, அதனால என்ன பண்ணாங்க, நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இவர் மாற்றப்பட மாட்டார், இவரே தான் இருப்பார். ஏன் எச் ராஜா முதற்கொண்டு என்ன பண்ணாங்கன்னா இங்க மாத்துறதுக்கான அவசியம் இல்லை, அண்ணாமலை தான் தொடர்வார் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து என்ன பண்ணாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்க, போஸ்டர்ல ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ஏடிஎம்கே கூட்டணி கூட வேணா, நம்மளுக்கு பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தாலே போதும், அவரை மட்டும் மாத்தாதீங்க அப்படின்ற செய்தி போஸ்டர்லாம் என்ன பண்ணாங்க ஒட்டப்பட்டாங்க. இது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சூசகமாவும் சொன்னாங்க. அதாவது அண்ணாமலையுடைய ஆதரவாளர் இருக்கிற கருணாகரன் கூட சொன்னார்னா, எங்க 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்ற வேண்டிய ஒரு சுழற்சி முறையில தான் மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்கன்னா மாற்றப்படுவாங்க, ஏன்னா இது வந்து எங்களுக்குள்ள இந்த ஒரு அஜெண்டா, பாஜகவோட அஜெண்டா மாற்றப்படணும். ஏன் 2 வாட்டி கூட இருக்கலாம், ஏன் ஏற்கனவே இருந்தவங்க கூட திரும்பவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள வந்து என்ன பண்ணாங்க பேசுனாங்க. சரி, குறிப்பா வந்து இதுல யாருப்பா வந்து ரேசிங்ல இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் அக்கா, அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன், இவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் இருந்தது. ஆனா இங்க மாற்றப்படுவார் அப்படின்ற, அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படின்ற ஒரு செய்தியும் ஆணித்தனமா இருந்தது. அண்ணாமலையும் அவர் ஒப்புக்கொண்டார். நேற்று தினத்துல கோவையில செய்தியாளரை சந்திக்கும் போது என்ன சொன்னா, நான் தமிழக பாஜக தலைவர் ரேசிங்ல நான் இல்ல, ஆனா நான் யாரையும் கையும் காட்ட மாட்டேன் அப்படின்ற ஒரு புடி வச்சாரு. ஏன் கை காட்ட மாட்டார் அப்படின்னா, நான் ஒரு ஆளை வந்து என்ன பண்ண மாட்டேன், கை காட்ட மாட்டேன், இவங்க தான் பாஜக தலைவரா வரணும் அப்படின்னா. ஏன்னா இங்க ரேசிங்ல இருக்கிறவங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கா, வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன். ஆல்ரெடி நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஏகப்பட்ட பொருத்தமா இருக்குது. குறிப்பா நீங்க வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்கும்பொழுது 4 கோடி விவகாரம், இதை வந்து மறந்திருக்கவே மாட்டீங்க. இந்த விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல முழுக்க முழுக்க அண்ணாமலைக்கு தான் தொடர்பு இருக்கு, அவர் தான் போட்டே கொடுத்தாரு அப்படின்ற செய்தியும் இருக்கு இங்க இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா எந்த கம்பார்ட்மெண்ட், எந்த சீட் நம்பர், எந்த ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி கரெக்டா என்ன பண்ணாங்க போய் பிடிச்சாங்க. இந்த அளவுக்கு அக்யூரேட்டா சொல்றதுக்கு கூட இருக்கிற ஆளு தான் இருந்து காட்டி கொடுத்துருக்கணும், கண்டி வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து காட்டி கொடுத்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அப்பவே வந்து நயினார் நாகேந்திரனை வந்து திருநெல்வேலியில கொஞ்சம் செல்வாக்கா இருந்தாரு. ஒருவேளை திருநெல்வேலி தொகுதியில அவர் வின் பண்ணிட்டாருன்னா நம்ம மாற்றப்படலாம், நம்ம தோத்துட்டோம்னா, மாநில தலைவரே தோத்துட்டாரு அப்படின்னும் போது இவரை இங்க கொண்டு வந்துருக்கான வேலைகள்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு சூழ்ச்சியின் காரணமா தான் அண்ணாமலை அவர்கள் நயினார் நாகேந்திரனை போட்டு கொடுத்தா ஒரு செய்தியும் ஒரு தகவலும் அந்த டைம்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. சோ இப்பவும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் அதிமுகல இருந்த போது சரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. திரும்பவும் வந்துட்டாருன்னா இந்த தலைவர் பதவி வச்சு நிறைய துஷ்பிரயோகம் பண்ணலாம், அதனால அவர் கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா, அவங்களே வந்து கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. வானதி சீனிவாசன் அக்கா வந்து சொகுசா வந்து என்ன பண்ணுவாங்க, அரசியல் பண்ணுவாங்க, அவங்க கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க, அதனால அவங்களே கொண்டு வர முடியாது அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, அண்ணாமலை சார்பா சொல்லப்பட்டதா நம்மளுக்கு ஒரு தகவல் வருது. அதாவது டெல்லியில போயிட்டு அண்ணாமலை வந்து இந்த தகவல் எல்லாம் நயினா நாகேந்திரன் மேல, அதே போல வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் மேல இவங்க வந்து இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சதா ஒரு தகவலும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனா இருந்தாலும் பாஜக எப்படி கணக்கு போடுறாங்க, இத அடுத்த தலைவரை யாரை கொண்டு வரணும், ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு கணக்கு போடுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை என்ன பண்ணாங்க, பிரிச்சாங்க. இதுல பிரிச்சதுல முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகிகளை நம்புறாங்க. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க, முக்குளத்துறை சார்ந்தவங்க தான். அதனால இவங்களை எல்லாரையும் பிரிச்சது வந்து பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் வாக்குகளை வந்து சம்பாதிக்கிறதுல பாஜக வந்து தோல்வி விட்டுருச்சு. அதனால அதிமுக இருந்து இவங்களை எல்லாரும் பிரிச்சனால திரும்பவும் முக்குளத்தூர்ல இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து அந்த வாக்குகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வந்துடணும், நமக்காய்க்கிறணும். அது மாத்திரம் இல்லாம பிரிந்த சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாரையும் அதிமுக ஒன்றிணைக்கணும். இந்த வேலையை என்ன பண்ணிருக்கு பாஜக சூப்பரா காய் நகர்த்திட்டு வந்திருக்கு. சோ அந்தபடி பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் உள்ள கொண்டு வந்து தென் மாவட்டங்களை கவர் பண்ணிடலாம், பாஜக வந்து தென் மாவட்டங்களை கவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் நயினார் நாகேந்திரனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சூஸ் பண்ணியிருக்கதா நம்மளுக்கு ஒரு தகவல் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 9ஆம் தேதி இல்ல 12ஆம் தேதி அப்படின்ற டைம்ல வந்து முழுமையா 13 மாநிலத்துக்கும் சேர்த்து மாநில தலைவர்களை அனௌன்ஸ் பண்ண போனவர்
அப்படின்றதா நம்மளுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. இதன் மத்தியில நாளைக்கு என்ன பண்ண போறாரு, மோடி வரப்போறாரு. இந்த மோடி நிகழ்விலும் அண்ணாமலை, நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களுக்கு எல்லாருக்குமே சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இடையில 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஓபிஎஸும் டிடிவி தினகரும் என்ன பண்ணிருக்காங்க, உள்ள வரப்போறதா பிரதமர் மோடி கிட்ட பேச்சுவார்த்தை நடைபெற போறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. இதை தவிர்த்துட்டு சசிகலாவும் டிடிவி தினகரும் நேரம் கேட்டு இருப்பதாகவும் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. ஆனா சரி ஓகே, இதெல்லாம் ஓகே, மாற்றப்படுகிறார் அண்ணாமலை வந்து என்ன பண்ண போறாரு, மாற்றப்படுகிறார் அண்ணா. ஆனா பாஜக கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மாநில தலைவரா இருந்து வேலை செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டில்டான ஒரு பதவியை வந்து கொடுத்துருவாங்க. ஒண்ணு எதனா ஒரு ஆளுநர் பதவி கொடுப்பாங்க, இல்ல எதனா ஒரு மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க. இப்ப எல் முருகன், அதே போல சிபி ராதாகிருஷ்ணன், அப்புறம் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன், இல கணேசன் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்டான வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு போஸ்டிங்கை கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இங்க ஒர்க் பண்ணும்போது நம்ம அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு செட்டில்டான ஒரு பதவியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மேலிட பொறுப்பாளராக கொடுப்பாங்க ஒன்று, இல்லை எதனா ஒரு மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இல்லையா, இங்க 2026 எலெக்ஷன் ஒரு எம்எல்ஏ தொகுதி கொடுக்கலாம் அப்படின்ற தகவல் வருது. அப்படி இவர் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு அதிமுகவோட தயவை கேட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இப்போ அதிமுக கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 66 எம்எல்ஏ 62 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபான்றது கன்ஃபார்ம். இன்னொரு ராஜ்யசபா அப்படின்றது வந்து பாஜக ஆதரவு கொடுக்கணும், இல்ல பாமக ஆதரவு கொடுக்கணும். இவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு இன்னொரு ராஜ்யசபா வந்துடும். ஒருவேளை இந்த இடத்துல வந்து அன்புமணி திருப்பி ராஜ்யசபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தூதுவிட்டு இருக்காரு. நாங்க பாமக ஆதரவு கொடுத்தா நீங்க எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தூது விட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாஜக என்ன பண்றேன்னா, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம், நீங்க வந்து என்ன பண்ண ராஜ்யசபா சீட்டை கொடுத்தீங்கன்னா டெல்லிக்கு பேக்கப் பண்ணிடலாம் அண்ணாமலையை அப்படின்ற ஒரு கருத்து வந்து என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்கிறதா நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு. இதன் மத்தியில அண்ணாமலை ஒரு பிளான் போடுறாரு. என்ன பிளான்னா, நான் டெல்லி அரசியலுக்கும் வரல, டெல்லி மேலிடத்துக்கும் போல, நான் தமிழ்நாட்டிலே தான் இருப்பேன், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல, நான் ஒரு தொண்டனா இருந்து கூட வேலை செய்யணும் கேட்டு தமிழ்நாடை விட்டு நான் காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து என்ன பண்ற ஒரு பிளான் போட்டு இருக்காரு. இதற்கு அவர் வந்து என்ன பண்ண போறாரா, 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில் நிக்க போறதா தகவல் வந்திருக்கு. சோ 2021ல நம்ம அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு, அரவக்குச்சி தொகுதியில் நின்னாரு. அதுல கிட்டத்தட்ட வந்து 24,000 வாக்கு வித்தியாசத்துல என்ன பண்ணாரு, தோல்வியை விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2024ல நாடாளுமன்றத்துல கோயம்புத்தூர் தொகுதியில் நின்னார். நாடாளுமன்ற கோயம்புத்தூர் தொகுதியில் நின்று கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல தோல்வி விட்டாரு. சோ அது வந்து அவரு டேட்டா எடுத்திருக்காரு. இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல நின்னார்ல, சட்டமன்ற தொகுதி வாரியா வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமா ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி வந்து என்ன பண்ணிருக்கு, அவர் வந்து அவருக்கு நிறைய வாக்கு வந்து கொடுத்திருக்காங்க, நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. சோ அதிமுக கூட கூட்டணி வைக்கும் பொழுது இன்னும் இந்த ஓட்டு எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டா நான் நிச்சயமா எம்எல்ஏ ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கவுண்டம்பாளையம் தொகுதி அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி, இந்த 2 தொகுதி என்ன பண்ணிருக்காரு சூஸ் பண்ணிருக்கதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. இந்த 2 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் அங்க இருக்கிறாரு. அவர் வந்து விட்டு கொடுப்பாரா, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி விட்டு கொடுப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இங்க காணப்படுகிறது. சோ எதுவாக இருந்தாலும் நம்ம அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் இருப்பேன், நான் டெல்லி அரசியலுக்கு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவர் என்ன பண்ணிருக்காரு, எடுத்திருக்காரு. இதன் மத்தியில அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் 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 என்ற செய்தி தொடர் கதையா இருந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் கூடிய விரைவில் என்ன பண்ண போறாங்க, முடிவு கட்ட போறாங்க. அடுத்த தலைவரை யார் வரப்போறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சரத்குமார் என்ன பண்ணிருக்காரு, ஆட் ஆயிருக்காரு. ஆல்ரெடி நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களா இருக்கும் பொழுது இப்போ வந்து சரத்குமாரை வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஆட் ஆயிருக்காரு. ஒருவேளை சரத்குமாருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கட்சியே கலைச்சிட்டு என்ன பண்ணாரு, பாஜக கூட இணைச்சிட்டாரு. சோ அவருக்கும் ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் இங்க முன்வைக்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ அண்ணாமலை ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காருப்பா தமிழ்நாட்டுல, அதனாலதான் தொடர் செய்தி அவர் வந்திருக்கிறாரு அப்படின்ற செய்தியின் மத்தியில அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் அப்படின்ற நம்பகமான ஒரு செய்திகள் வந்திருக்கு. அண்ணாமலையே அதை உறுதிப்படுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவது உறுதி. அடுத்ததா பாஜக தலைவரா யார் வரப்போறா இந்த ரேசிங்ல, நான் சொன்ன மாதிரி நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், அதே போல வந்து தமிழிசை சவுந்தரராஜன், சரத்குமார், இந்த ரேஸ்ல முந்திக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நயினா நாகேந்திரன். சோ அடுத்த தலைவரா பாஜக தலைவரா யார் வரப்போறான்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.